முத்தம்மா, இது வந்துட்டேன். குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தை? ஆண் குழந்தை. பெத்தவா எப்படி இருக்கா? இத பெத்து போட்டுட்டு அவ போய் சேர்ந்துட்டா. ஐயோ, அம்மா, தான் யாரு எந்த ஊருங்கிற விவரமா சொன்னாடா? என்னத்த சொல்றது? இது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி அவ கண்ணை மூடிட்டாளே. அட கடவுளே, குழந்தை மூக்கு மொழியுமா எவ்வளவு அழகா இருக்கு. அனாத குழந்தை பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கு. இந்தாங்க. முத்தம்மா, நீ இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற தருமலிங்க அனாத விடுதியில சேர்த்துப்படு. இங்க நடக்க வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். முத்தம்மாவா? உன் புருஷன் நல்லா எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்காரு. இது யாரு குழந்தை? யாருக்கு தெரியும்? எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்டுட்டு போய் சேர்ந்தா. ஆமா, விவரம் ஒண்ணும் சொல்லலையா? கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இத பார்த்து ஆனந்தான்னு கூப்பிட்டான், அவ்வளவுதான். அனாத சனியனுக்கு ஆனந்தன்னு பேரு வேற. கல்யாணி, இங்க வா, இத வாங்கிட்டு. இரு இரு. என்ன இரு இரு? என்ன இது? துணி என்னதுங்க? விட மாட்டியே. நான் வர்றேன். ஆத்தா, முத்தம்மா, பழைய முத்தம்மா. போய் தட்டு எடுத்துட்டு வாங்கடா. இருக்கிறத நிறந்து கொஞ்சம் கொஞ்சமா. எங்கடா பாக்குறீங்க? அனாதி பைய பிள்ளைகளா, ஏன் சாப்பாட்டையா மோப்பம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு நிச்சயம் எனக்கு வைத்த வழிதான். போசுந்தரி சீக்கிரம் போ. அங்கே ஏண்டா பாக்குறீங்க? இங்கதான் படைச்சிருக்கல, தின்னு தொலைங்க. மூக்கு பிடிக்க முடிஞ்சாச்சுல, அப்புறமே என்ன பறவை? எந்திரிச்சு போங்கடா, போங்கடா. ஆனந்தா, இதை கேட்காதே அதை கேட்காதேன்னு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு புத்தி சொல்லியே. இப்ப எங்களுக்கு பசிக்குதே, என்ன செய்யறது? போடா, போய் கேளுடா. போடா அண்ணா. ஐயா, பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வேணும். என்னது? பசிக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம். இப்படி கொண்டா, இப்படி கொண்டா. ஏண்டா உரிமை குரலாடா எழுப்புறேன்? ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் வளர விட்டா இந்த ஊரே கெட்டு போயிடும். இனிமே ஏதாவது என்கிட்ட வந்து கேப்பையா? 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 இதை சீக்கிரமா எங்கேயா கொண்டு போய் ஒளிச்சு வை, சீக்கிரம். கல்யாணி, இங்க வா. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தலைவாரி விட்டு சும்மா தக தக தகன்னு கொண்டாந்து நிறுத்து. குழந்தைகளை, நம்ம எல்லாம் வாழ வைக்கிற தர்ம பிரபு தர்மலிங்கையாவுடைய மேனேஜர் வந்திருக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் குழந்தைகளே. உங்களுக்கு சார், சார் நீங்க சிரமப்படாதீங்க சார், நீங்க உட்காருங்க, நானே பேசுறேன். அன்பான குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம விடுதியை நடத்திக்கிட்டு வர்ற முதலாளி ஐயாவுடைய 60வது பிறந்த நாள் விழா. குழந்தையே இல்லாத அவரு உங்களை எல்லாம் தன் குழந்தைகளா நினைச்சு
உங்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏ கதிரேசா, குழந்தைங்களுக்கு அந்த பொட்டலத்தெல்லாம் எடுத்து கொடு. சரியா பொன்னப்பா போய் வாங்கிக்கப்பா. போராஜா போ. போப்பா போய் வாங்கிக்க. ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை நாங்களும் ரொம்ப பிரமாதமா கொண்டாடிட்டோம். இத பாருங்க, வடை பாயாசத்தோட சாப்பாடு. இது பகல் உணவு, ராத்திரி ஐட்டமே வேற. முதலாளி ஐயாவோட பிறந்த நாள் விழாவுக்காக பையன்களுக்கு வடை பாயாசத்தோடு சாப்பாடு போட்ட வகையில் செலவு 111 ரூபாய். இந்தாங்க. நம்ம முதலாளி கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதி வித்துட்டேன். வித்துட்டு நமக்காக ஸ்டோர் ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். ஏன் சுந்தரிக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆனா பலகாரத்தை பூட்டி வச்சா கெட்டு போயிடும். போய் எடுத்துக்கிட்டு வா. திம்பம். ஏற்கனவே தொந்தியும் தொப்பையுமா உடம்பு பெருத்து கிடக்குது. இதுல வேற கண்டபடி தின்னு தொலைச்சா சக்கரை வியாதி வந்துட போகுது. இப்ப மட்டும் சக்கரை வியாதி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? சுந்தரி சுந்தரி, போய் பலகாரத்தை எடுத்துக்கிட்டு வா. நம்ம 2 பேரும் திம்பம். சுந்தரி ராமு, ராமு, எதுக்காக அழற? எனக்கு வயிற்று பசிக்குது, தூக்கமே வர மாட்டேங்குது. ராமு, இது பட்டினி கடந்து பழக்கப்பட்ட வயிறு தானே. பல்ல கடிச்சிட்டு படுத்து தூங்கப்பா. இதோ பத்தியா, மத்தவங்க எல்லாம் தூங்கல, எங்களுக்கு பசிக்குது. சோமு, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்னியா கிடக்குறது? அதுக்காக முதலாளி ஐயா நமக்காக கொடுத்தனுச்ச பலகாரத்துல பாதிய ஸ்டோர் ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்காங்க. அது எப்படியாவது திருடிட்டு வந்துடணும். ஆமாண்டா, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது வயிறார சாப்பிடுவோம். திருடுறது பெரிய பாவண்டா. அது புஸ்தகத்துல எழுதி இருக்கிற பாடம். நம்ம மேனேஜரும் சுந்தரி அம்மாவும் நாள் தவறாம தான் திருடுறாங்க. அவங்களுக்கு என்னடா கேடு வந்துச்சு? நல்லா 3 வேளைய மூக்கு பிடிக்க தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி மொழு மொழுன்னு தான் இருக்காங்க. நீங்க வாங்கடா, தேட போலாம். உங்களை நான் போக விட மாட்டேன். வேணும்னா வாங்க, எல்லாருமா போய் மேனேஜர் கிட்ட கேட்போம். உத வாங்கி உனக்கு புத்தி வரலையடா. உங்களுக்கு பயமா இருந்தா நானே போய் கேக்குறேன். டேய் டேய், போகாதடா. அந்த மிருகம் உன்னை அடிச்சு கொன்னுடும்டா. திருடுறதை விட அடி வாங்கியே செத்து போயிடலாம். சரி சரி போ. பொழுது சாஞ்சா போதும் சுந்தரி, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சுங்க சுந்தரி. இத்தனை வயசாகி உங்களுக்கு குறும்புத்தனம் போகலையே. இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். சுந்தரி, அப்படி எனக்கு என்ன வயசாகி போச்சு? என்னப்பா அது நேரங்காலம் சந்தர்ப்பம் தெரியாம. நீயா ஏண்டா இந்த ராத்திரில வந்து கழுத்த இருக்கிற? ஐயா, எல்லாரும் பசியால துடிக்கிறாங்க. முதலாளி ஐயா அனுப்பிச்ச பலகாரத்தையாவது எங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா. ஐயோ பாவம், பலகாரமாடா வேணும் உனக்கு? பலகாரமா வேணும்? பலகாரம் உன்னை புண்ணியா பாரு. விடு சுந்தரி, இவன் விடு. உனக்கு இதுதான்டா பலகாரம். இனிப்பு தான், இனிப்பு அயோக்கிய பயலே. 4 நாளைக்காவது காய போட்டா தான் இவனுக்கு புத்தி வரும். நேத்து பிறந்த பையன் என்ன திமிர் பாத்தீங்களா இவனுக்கு? சுந்தரி சுந்தரி சுந்தரி, ஓகே ஓகே. ஐயா, என்ன கதவு தட்டுற சத்தமா? இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்ல நேரம். ஐயா, யார் யானி? இந்நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? இந்த விடுதி மேனேஜர் காளியப்பங்கிறது நீங்க தானா? ஆமா நான் தான். என்ன பண்ண உனக்கு? பக்கத்து ஒரு முத்தம்மா சாக கிடக்குறாங்க. உங்களை ஏதோ அவசரமா பார்க்கணுமா, கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. முத்தம்மாவா? அது யாரு? அதாங்க இந்த ஆனந்தம் பையில இங்க கொண்டாந்து விடல. அடடட, நம்ம நல்ல முத்த சம்சாரம். அந்த மாதிரிதாங்க. ஏதாவது விஷயம் இருக்கும், போய் என்னன்னு தான் கேட்டுக்கிட்டு வாங்களே. சரி சரி, நான் வர்றேன். நீ போ. சரி. முத்தம்மா, முத்தம்மா. ஐயா, வந்துட்டீங்களா? எங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேயா. இந்தாங்க லெட்டரு, லாக்கெட்டு, என்ன இதெல்லாம்?
சில வருஷங்களுக்கு முன்னால உங்க அனாதை விடுதியில கொண்டு வந்து விட்டேனே ஒரு குழந்தை. ஆமா ஆனந்த, அவனுக்கு என்ன இப்போ? அந்த குழந்தையினுடைய தாயார் சாகும் போது இதெல்லாம் அவங்க கைக்குள்ள இருந்தது. அவனை பத்தின எல்லா விவரமும் இருக்கையா. நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா இத இந்த லெட்டர்ல அந்த பையனை பத்தின விவரம் எல்லாம் எழுதியிருக்கான். படிக்கிறேன் கேள். அன்புள்ள மாமா சிவானந்த பூபதி அவர்களுக்கு அபாக்கியவதி கமலா எழுதிக் கொள்வது. என் கணவராகிய உங்கள் மகன் ஃபேக்டரி விபத்தில் இறந்து போனதும் என்னை உங்கள் வீட்டுக்கு வந்து விடும்படி பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தீர்கள். ஆனால் நான் வரவில்லை. காரணம், என் கணவர் உயிருடன் இருந்த போது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு, உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத அந்த வீட்டு வாசலை நீ மிதிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவே உங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் வேற்றூருக்கு சென்று விட்டேன். ஆனாலும் கர்ப்பவதியான என்னால் இந்த உலகில் தனித்து வாழ முடியவில்லை. எனக்கு பிறக்க இருக்கும் குழந்தையை மட்டும் நலமாக பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையில் ஆஸ்பத்திரி நோக்கி புறப்படுகிறேன். என் உடல் நிலைமையை பார்க்கும்போது பிரசவத்துக்கு பின்னும் நான் பிழைத்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இக்கடிதம் உங்கள் கைக்கு கிடைத்ததும் செங்கல்பட்டு தர்மாஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் பேர குழந்தையை அழைத்துச் செல்லவும். என்னோடு என் பிள்ளையும் அல்லல்படுவதை நான் விரும்பவில்லை. இப்படிக்கு அபாக்கியவதி கமலா. இந்த லெட்டரை தபால் பெட்டியில சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணு செத்து போயிட்டா போல் இருக்க. அதுவும் நமக்கு நல்லதுக்கு தான். இந்த லாக்கெட்டு, இந்த லெட்டரு, இத ரெண்டையுமே வச்சுக்கிட்டு ஆனந்தம் தான் சிவானந்த பூபதியினுடைய பேரன் அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். பிறகு சிவானந்த பூபதி நம்ம கைக்குள்ள. அவரு பணத்தாலேயே நம்மளை குளிப்பாட்டுவாரு, நம்ம குளிக்கலாம். லட்சுமி, நம்ம பிள்ளை நம்மையெல்லாம் விட்டு போய் இன்னையோட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. பெத்தவங்களுக்கு பிள்ளைதான் கொள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியத்தை கூட கொடுக்காம இவன் இப்படி போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இத பாருங்க, நீங்க இப்படியே கவலைப்பட்டா ரத்த கொதி பதிக்கமாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நான் செய்த பாவத்துக்கு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் லட்சுமி? நம்ம பிள்ளை விரும்புற பெண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நாம அவனை இழந்திருப்போமா? அதையே ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த துக்கத்தை மறக்கணும்னு சொல்லித்தானே உங்க தம்பி பிள்ளைய கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தும் கூட நீங்க இப்படி கவலைப்பட்டா அவன் தான் என்ன நினைப்பா? பெரியப்பா, பாப்பா மோகன், என்ன விஷயம்? இது நாம புதுசா எடுத்திருக்கிற கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். இதுல நீங்க கையெழுத்து போடணும். அப்படியே அந்த கணக்குகளையும் செக் பண்ணி அந்தந்த தொகைக்கு தனித்தனியா செக் கொடுத்துடணும். அதான் வியாபார பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டுனே. அதுக்கப்புறம் எதுக்காக ஏன் கையெடுத்து? நீயே போட்டுக்கோ. அது எப்படி முடியும்? சட்டப்படி இந்த உரிமைகளை என் பேர்ல மாத்தி கொடுக்கிற வரையில நான் உங்களை தொந்தரவு பண்ணித்தான் தீரணும். வேற வழி இல்ல. சரிப்பா, ஒரு நல்ல நாளா பார்த்து அதுக்கு வேண்டி ஏற்பாட்டை பண்றேன். எவ்வளவு பெரிய பங்களா கட்டி வச்சிருக்கோம், எத்தனை ரூம் இருக்குது? இந்த வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி தேடுறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதியா? சமயக்கட்டுல இருந்து ஒருத்த வரவானாமா? ஒரு வாட்டி பெல் அடிச்ச பார்த்தாவே சும்மா போய் 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 அடிச்சுட்டே இருக்கிற. யாரையா நீ? பூபதி ஐயாவை பார்க்கணும். பூபதி ஐயா தானே? அவர் தான் என்கிட்ட முதலாளியா வேலை பாக்குறாரு. என்ன வேணும்? வணக்கம். ஹாய் ராம், ஹாய் ராம். ஐயோ, என்னப்பா என்னப்பா இது? கும்பிட்டேன், மேகம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஐயோ, எனக்கு கும்பிட்டாலே ரொம்ப பயங்க. காந்தி கூட கோட்சே கும்பிடும் போது கைக்குள்ள துப்பாக்கி வச்சுதாங்க சுட்டா. சிச்சி, என் கையில ஒண்ணு இல்லப்பா. வெறுங்கையோட வந்திருக்கிற தம்பி, ரொம்ப தமாஷா பேசுறிய. சுமாரா பேசுறேன். ஆமா, இது என்ன குல்லா? ஒரு பக்கம் கேள்விக்குறி, ஒரு பக்கம் ஆச்சரியக்குறி. ஆறாவே முதலாளியை பார்க்க விடாம குறுக்க நந்தி மாதிரி நிக்கிறானே அப்படின்னு உனக்காக போட்ட குறி கேள்விக்குறி. இவன் ஆறாவே அன்னக்காவடி மாதிரி இருந்துகிட்டு எங்க முதலாளியை பார்க்க வந்திருக்கிறான்னு எனக்காக போட்ட குறி ஆச்சரியக்குறி. யார் யா நீ? நான் அநாத விடுதியிலிருந்து வர்றேன். அநாத ஏதியா? அப்பா அம்மா இல்லாம புள்ள பிறக்குமா? இதுக்கு ஒரு விடுதி, அங்கிருந்து வேற வர்றியா? மெனக்கட்டு ஐயாவை பார்க்கணும்னு. என்ன பைக்குள்ள? ஒண்ணு இல்ல. ஒரு ரூபா. 1 ரூபாயா? இந்த அப்படி என்ன 75 பைசா? 4 நாக்கு மேல நான் வாங்குறது இல்ல. நீ ஐயாவை பாப்ப.
அப்ப நான் போய் நீங்க சொன்னபடியே செஞ்சேன். ஐயா, நம்மள பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க. யாராவது வந்தா அவங்க பேரு ஊரு வந்த விஷயம் எல்லாத்தையும் விவரமா கேட்டுக்கிட்டு வந்து சொல்லணும்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். யாருன்னு கேக்குறதுக்கு தாங்க கையை நீட்டின கையில வச்சு அடிச்சு விட்டாங்க. வேற வழி இல்ல, அனுப்பிட்டுங்களா? ஏய், யாருன்னு கேட்கும்போது கையை மூடிக்கிட்டு கேட்டான்னு. கைய மூடி இருந்தா இங்க திறந்து இருக்க, இதுல வச்சு அழுத்த மாட்டான். இந்தாப்பா, போ போ. இந்தா மோகன், யாராவது நன்கொடை வாங்க வந்தவனா இருக்கும், நீயே பார்த்து ஏதாவது கொடுத்து அனுப்பு. இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நாம உருப்பிட்ட மாதிரிதான். நீங்க பேசாம இருக்க பெரியப்பா, நான் கவனிச்சுக்கிறேன். பாத்தியா லட்சுமி, நம்ம புள்ள ராஜேந்திரனா இருந்தா நான் சொல்லாமலே இனாம் கொடுத்துட்டு வந்து நிப்பான். இவன் என்னடா அண்ணா நான் சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறான். இதையா நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப நீ பெரியப்பா பார்க்க முடியாது. அவருடைய வேலைகளை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். என்ன நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியுதுங்க. ஆனா ஒண்ணு, இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்களே வீடு நிலம் பணம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்ததோ அது அப்படியே திரும்பி போயிட போகுது. அதை நினைக்கும் போதுதான். என்னைய பயமுறுத்துற? மரியாதை அங்க இருந்து போயிடு, இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள சொல்லுவேன். ஆஹா, அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாங்க, நானே போயிடுறேன். மறுபடியும் வருவேன், தனியா இல்ல, பூபதி ஐயாவுடைய பேரனை கூட்டிக்கிட்டு வருவேன். வர்றேன். நில்லு. பேரனா? ஆமா, உங்க பட்டணத்து பாஷையில கிராண்ட் சன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்படி யாரும் கிடையாது, நீ போய் சொல்ற. சார், இது ஒருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயம். இது மாதிரி விஷயங்களை நான் போய் சொல்ல மாட்டேன், ஆதாரம் இல்லாம தலையிட மாட்டேன். உட்காருங்க. இத பாத்தீங்களா, பூபதி ஐயாவுடைய மருமக கைப்பட எழுதின கடுதாசி. இதுல அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது, அந்த அம்மா கர்ப்பவதியான விஷயம், அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்து போனது, அவ்வளவு விவரமா எழுதியிருக்கு. ஆனா தபால்ல சேர்க்க முடியல. தம்பி எதுலயுமே கொஞ்சம் அவசரப்படுது. என்னங்க இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கான். பையனோட அம்மா குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்து போச்சு. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வர்றீங்களா? எது மரியாதை பலமா இருக்கு? வர்றேன். அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? 5000. 20,000 ரொம்ப அதிகம். உங்களுக்கு வரப்போற தொகைக்கு முன்னாடி இது ரொம்ப சாதாரணம். சரி, 15,000 வச்சுக்கோ. எந்த இடத்துக்கு வரணும்? செங்கல்பட்டு தர்மலிங்க அநாத விடுதிக்கு. மிஸ்டர், நானும் ஒரு வாரமா பாக்குறேன். உனக்கு இதே வேலையா? விடாம என்ன துரத்திக்கிட்டு வரையே, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? உன்னை துரத்துறதுக்கு நிச்சயமா ஒருத்தருங்க பைத்தியம் பிடிச்சா இருக்கணும். இதை பாரு, வழுக்க டைமா நான் உன்னை காதலிக்கிறேன். உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத, நம்ம வம்சம் விருத்தி ஆகட்டுமே. காதலிக்கிற மூஞ்சிய பாரு, முதல்ல முகத்தை போய் கண்ணாடியில பாரு. கண்டே என்னத முகத்தை முதல்ல கண்ணாடியில பாருன்னு அவ சொல்லிட்டு போறா. மேற்கொண்டையும் வேற அற விட்டு போறான். ஒண்டி கட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை? காதலிக்காத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அதை விட தற்கொலை பண்ணி சாவலாம். ஏண்டா தேவதாஸ், பகல்லே தண்ணி போட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் தண்ணி போட்டிருந்தா தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவனா? ஐயோ, தற்கொலை பண்ணிக்க எவண்டி தான் கிடைச்சதா? ஏண்டா ஒப்பாரி வைக்கிற? மிஸ்டர் கோபால், நான் இறந்துட்டா எனக்குன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனாலதான் எனக்கு நானே ஒப்பாரி வச்சுட்டு சாவறேன். அதுக்காக இப்படியா? என்ன விடு, வேற வண்டி பாரு. அண்ணா அண்ணா, தயவு செய்து கேட்டு போங்க. வரிசையா ஒவ்வொருத்தரா காதலிக்கிறான், கல்யாணத்தை படிக்கிறான். பொம்பளைக்கு எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. என் வாழ்க்கை இப்படியே வறண்டு போயிடுமா? உனக்குன்னு ஒரு காதலி கிடைக்காமலா போயிடுவா? கண்டிப்பா கிடைப்பா, தேடி பாடுறா. தேடி பாக்குறதுக்கு இது என்ன தொலைஞ்ச காசா? இது காதல் விஷயம். மிஸ்டர் கோபால், சத்தியமா சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 9 வருஷமா நான் முயற்சி பண்ணாத இடமே கிடையாது. எல்லாரும் பிள்ளைய பெற்றுட்டாளுங்க. எவனவன அப்பனா இருக்கா, நான் மாத்திரம் பையனாவே இருக்கேன். என்ன அப்பாவாக்கு ஒருத்து கூட உன்னை திரும்பி பார்க்கவில்லையா? பார்த்தாலே ஒருத்தி பார்த்து முதல்ல உன் முகர கட்டைய கண்ணாடியில பாருன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த கோலத்தோட போனா எவ்வளவு அப்படித்தான்டா பதில் சொல்லுவா. பெண்களை கவர் பண்ணணும்னா அதுக்கு தனி ரூட்ல போகணும்டா. கைய தூக்கணுமா? ஐயோ, பாக்கெட்ல பணம் இருக்குதோ இல்லையோ, கையில சிகரெட் இருக்கணும், எரியணுமா, புகையணும், ஓடுதோ ஓடலையோ வாட்ச் இருக்கணும். தெரியுதா? படிப்பு படிச்சவனோ இல்லையோடா, 2 வார்த்தை ஊடால இங்கிலீஷ்ல போட்டுட்டே இருக்கணும். இங்கிலீஷ்லயா? ஹலோ ஹை, அதான் இங்கிலீஷ். பரட்டி போட வேண்டியதானே? ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணினே ஃபுல்லா சூட் போட்டுட்டு ஸ்டாண்டுக்கு ஸ்டாண்டு நாய் அலைகிற மாதிரி அலடா, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இனிமே நீ சொந்தக்காரன். விடு, சொந்தக்காரன் ஆயிட்டியா? என்ன ஆக போறியோ? என் பொண்ணு நாளைக்கு எங்க அம்மா ஆட போற? ஏய்யா, ஏதாவது குடுக்க போறியா இல்ல எங்கயாவது மேடை கீடை கட்டி வச்சிருக்கியா? ஏமா வீடு எங்க இருக்கு? வீடு ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தாயா 1க்கு 9 இருக்கும்.
என்ன மாதிரி ஏழைங்களுக்கு சத்திரம் சாவடி மரத்தடி இதான் வீடு. பொண்ணு வாயா. உன் பேர் என்ன? அந்த பொண்ணை ஏன் கேக்குற? என்ன கேளு, நான் சொல்றேன். அவ பேரு மோகினி. மோகினி வாடா மோகினி, மாய மோகினி. யோ, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கு. உயிர் மட்டும் இல்லன்னா இது அப்படியே வெட்டி விறகா போடலாம் அடுப்புல. மூஞ்சியும் மொகரையும். என்னவா தனியாகிறிய? பட்டணத்துக்கு புச்சா திருட்டுறையிலோ களை பாக்குறியே, பசிக்குதா? இந்தா துண்ணு. உன் பேர் என்னப்பா? ஆனந்தன். சொல்லிக்க வந்துட்டியா? எங்க இருந்து? தர்மலிங்க அநாத விடுதியில் இருந்து. அடடே, அங்கேயா? சரியா சோறு துண்ணு இருக்க மாட்டீங்க. உததான் துண்ணு இருப்ப. அது போட்டும் உன்னை அங்கே இட்டுட்டு போறேன். வரியா? ஐயோ வேண்டாம், நான் மறுபடியும் அங்க போக மாட்டேன். சரி சரி அழுவாத. ஒண்ணு செய்யறியா? இங்க ஒருத்த கீறான், காசு வாங்காமலே ஓசில சோறும் குஞ்சுக்கு இடம் கொடுக்குறான். வரியா? ஆனா ஒண்ணு, நீ உன் பேரை மாத்தி வச்சுக்கணுமே. ஏன்? அனாத உறுதிக்காரங்க உன்னை தேடுவாங்கல்ல, நீ தான் ஆனந்தன்னு இங்க கீரவங்க தெரிஞ்சா உன்னை புடிச்சு கொடுத்துருவாங்க. பேரை மாத்தி வச்சுக்கினா பயப்பட தேவையில்ல. யார் எப்ப கேட்டாலும் உன் பேரு முத்துன்னு தான் சொல்லிக்கணும். சரிதானா? சரி வா. மன்னிச்சிடுங்க சார். நோ, டேபிள்ல சர்வ் பண்றதுக்கு தான் நீங்க இருக்கிற. வர்றவங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இல்ல. இதான் கடைசி வார்னிங், ஜாக்கிரதை. எஸ் சார். ராணி, நீ ஏன் இங்க வந்த? இங்க வரக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கிறேன். மரியாதையா விட்டு போ. என்னன்னா நீங்க வந்த வேலை என்னன்னு கேட்காம ஒரே கோவமா இருக்கீங்களே. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் பிக்னிக் போறேன். அதுக்கு ஒரு 25 ரூபாய் பணம் வேணும். நான் என்னடா ஊர்ல இருக்கிற பாக்கெட் எல்லாம் காலி பண்றேன், நீங்க என் பாக்கெட்டே காலி பண்ணு. பணம் ஒரே இடத்துல தங்க கூடாதுன்னா அப்படியே சுத்தி வரணும். சுத்தம் பஸ்ல இருந்தா சுத்தம், இல்லன்னா நாம அதை தேடி சுத்தணும். இந்த இனிமே அது இதுன்னு சொல்லி கிளம்பு பக்கம் வந்த கைய கால வாங்கிடுவேன். ஐயோ, எல்லாம் இங்கே பாக்குறானுங்க, சீக்கிரம் போயிடு. எவன் கண்ணும் சரியில்லை. சரிண்ணா. She is my sister. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மோகன். என்ன மோகன், உனக்கு ஒரு கை போட்டுமா? இப்ப எனக்கு வேலை பாபா கொஞ்சம் அப்படி வா. என்ன மோகன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, எனக்கு திடீர்னு ஒரு வில்லன் முளைச்சிருக்கான். உனக்கா? ஆமா, அவனை நீதான் எப்படியாவது. ஐயா, நானா? உனக்கு தான் இந்த ஊர்ல இருக்கிற ரவுடிங்க எல்லாம் நண்பர்களாச்சே. எனக்கு இல்லப்பா, பணத்துக்கு. சரி, பார்ட்டி யாருன்னு சொல்லு, ஆளைய க்ளோஸ் பண்ண ஏற்பாடு செய்யறேன். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சுமார் 10-12 வயசு இருக்கும் ஒரு பையன். ஓடி போய பூராத்தையும் கேளு. செங்கல்பட்டு தர்மலிங்க அநாத விடுதியில இருந்து ஓடி வந்துட்டான். கோபால், என்ன செலவானாலும் பரவாயில்ல, பையன் நம்ம கைக்கு வந்து சேரணும். விஷயத்தை சொல்லிட்டல்ல, விடு, நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் கோபால், ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். நம்ம தோஸ்துரா. தொழில் தெரிஞ்சவனா? அதெல்லாம் நம்ம மாஸ்டர் சரி கட்டிக்குவார். நீ கதவு தர. மாஸ்டரா? அது யாரு? அதான் நான் சொல்லல, அவர் இங்கதான் இருக்கிறாரு. வா. மாஸ்டர், பாத்தீங்களா மாஸ்டர்? எங்கடா டிங்கி பக்கரிங் காணோம்? அதோ டிங்கி வர்றான் மாஸ்டர். யாரடா அது புது பறவை? பட்டணத்துக்கு பிடிச்ச மாஸ்டர் தனியா தான் இருக்கிறான்.
அப்பாவிமா, இந்த மாதிரி பையன் நம்ம தொழில செஞ்சு மாட்டிட்டா கூட யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. உன் பேர் என்ன? முத்து. முத்து. என்னடா உன் வசூல் என்ன? என்னடா வெறும் கையா வீசிட்டு வர? என்ன மாஸ்டர் செய்யறது? விதியோட போராடித்தானே நம்ம தொழிலை செய்ய வேண்டியிருக்கு. மதி இல்லாதவன் தான் விதியை நம்புவான். ஒன்ன மாதிரி சோம்பேறிங்களை அந்த கனவு கூட மன்னிக்க மாட்டான். மாஸ்டர் மாஸ்டர், நீங்க அடிக்கிறத பார்த்து இவன் பயந்துக்கினா. புதுசு இல்ல, அதான் பயப்படுறான். அவனுக்கு இதெல்லாம் உரைக்காது, எருமத்தோல். என்ன இங்க ஒரே அமக்களம்? ஒண்ணுமில்ல மோகினி, வழக்கமான வசூல் தான். உன் புத்தி ஒன்ன விட்டு எங்க போக போகுது? டேய் கரையா, இந்தா போய் சோப்பு வாங்கிட்டு வா. ஏன் சோப்பு இருக்கு எடுத்துக்க. ஐய, நீ உபயோகப்படுத்தின சோப்பு எனக்கு வேண்டாம். என்ன மோகினி, உன் மாமன் சோப்பை நீ உபயோகப்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? ஆஹா ஆஹா, உன் அக்கா மக மேல இவ்வளவு பரிவு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. டேய் நீ போடா. அக்கா, சின்ன மாஸ்டர் வர்றாரு. ஒரு சோப்பு பத்தாது, 4 சோப்பு போட்டு குளிங்க. அடச்சி. என்னக்கா அப்படி பாக்குற? நம்ம கூட்டத்துக்கு புது நம்பர். உன் பேர் என்ன தம்பி? முத்து. முத்துவா? ஆமாங்கா. அக்கா, என்னைய அக்கான்னு கூப்பிட்ட? ஏங்கா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிட கூடாதாக்கா? நல்லா கூப்பிடு தம்பி. ஏங்கா அழறீங்க? எனக்கும் உன்னை போல ஒரு தம்பி இருந்தா. அவன் பேரும் முத்துதான். தொழிலுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்னு உயிரோட அழைச்சுக்கிட்டு போறாங்க. திரும்பி வரும்போது வெறும் உடலை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். போன இடத்துல அவன் மொட்டை மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டான்னு சுலபமா சொல்லிட்டாங்க. உன்னை பார்த்ததும் அவன் நினைப்பு வந்துருச்சு. ஏன் தம்பி, உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லக்கா. நான் ஒரு அனாதை. ஐயோ பாவம். தம்பி, நீ என் கூட வா. இந்த தம்பி சாப்பிடு. நீங்க சாப்பிடலையாக்கா? நான் குளிச்சிட்டு வந்து அப்புறமா சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. அக்கா, இந்தாங்க சோப்பு. டாய், சில்றங்கடா. குடுக்க போறியா இல்ல? கொண்டாட. பாபா, நீ சாப்பிடு தம்பி. இப்பவே வந்துடுறேன்.